வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்ட் 6. பார்ட் 6ல் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்த நபர்களில் நவரத்னங்கள் சொல்லி அழைக்கிறோம். அவரில் யார் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் நவரத்னங்களாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 4 வராகமிகிரர் தான் கரெக்டான ஆன்சர். வராகமிகிரர் ஒரு அஸ்ட்ரானமர், ஜோதிட கலைஞர். அவர் எழுதின புத்தகம் பிருகத் சம்ஹிதா. விசாக தத்தருடைய ஃபேமஸான புத்தகம் என்னன்னா முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். அடுத்ததாக ஜியோகிராஃபியினுடைய தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புவியியலின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறவர் எரட்டோஸ்தினிஸ்ன்றவர் தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் சி. அரிஸ்டாட்டில் உயிரியலின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஆடம் ஸ்மித் பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. விண்ட் செர்ப் இன்டர்நெட்டின் தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அடுத்ததாக குவாட்சைட் எந்த மாதிரியான பாறைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குவாட்சைட் எந்த மாதிரியான பாறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டமார்பிக் ராக், அதாவது உருமாறிய பாறை. உருமாறிய பாறைகள் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை மாறுபாட்டால் உருவாகக்கூடியது அந்த உருமாறிய பாறைகள். எரிமலை பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு பசால்ட், கிரானைட். செடிமெண்ட்ரி ராக்கு எடுத்துக்காட்டு சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், ஷேலு. அப்புறம் உருமாறிய பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு மார்பிள், நீசிஸ், குவாட்சைட். அடுத்ததாக சிடிஏசி புனேயில் இருக்கக்கூடிய அமைப்பு கொண்டு வந்த திட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சட்டான். இது ஒரு மியூசியம் பில்டிங் சாஃப்ட்வேரு. சிடிஏசியோட ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மார்ட் கம்ப்யூட்டிங். ஹெட் குவார்ட்டர் புனேயில் இருக்குது. அடுத்ததாக இந்தியாவுக்கு முதல் முறையாக கடல் வழியை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவுக்கு முதல் முறையாக கடல் வழியை கண்டுபிடித்தவர். வாஸ்கோ டி காமா 1947 இந்தியாவில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை அடைஞ்சிருப்பார். பிரான்சிஸ்கோ அல்மைடா இந்தியாவுடைய போர்ச்சுகீசியர்களுடைய முதல் வைஸ்ராய். 1955 அவர் நீல நிற கொள்கையை உருவாக்கினார். அடுத்ததாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், மத்திய அமைச்சர்கள் மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் 15% அளவிலான மெம்பர்ஸ் மட்டும்தான் மத்திய அமைச்சர்கள் இருக்க முடியும், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். இது 91வது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பார்ட் 5 ஆர்டிகல் 74 78 வரைக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பற்றி குறிப்பிடுது. ஆர்டிகல் 74 கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு உதவுறதை பற்றி குறிப்பிடுது. அடுத்ததாக பாரத் மாலா பரியோஜனா எதோட சம்மந்தப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா, அது தேசிய நெடுஞ்சாலைகள், ஹைவே சம்மந்தமான ஒரு திட்டம் தான் பாரத் மாலா பரியோஜனா. அடுத்ததாக நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, தேசிய ஊரக ஆரோக்கிய திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2005 தான் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக இந்தியாவினுடைய முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா, குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வதோதரான்ற நகரத்தில் தான் உருவாக்கப்பட்டது. இதோடைய ஃபுல் ஃபேர் என்ன பேர் பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ரயில் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஸ்டிடியூஷன் தான் அதோடைய ஃபுல் நேம். அடுத்ததாக இந்தியாவில் தலைமையகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ISA, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். இதோடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலம் குருகிராமில் தான் இருக்குது. இது தொடங்கி பிரதம மந்திரி மோடியும் அப்புறம் பிரான்ஸோட பிரசிடென்ட் பிரான்சிஸ்கோ ஹோலண்டை 2015 COP21 அப்போ தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய 100வது மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பராகுவே நாடு. 99 மெம்பர் ஸ்பெயின். நேபாளம் 101வது மெம்பரை இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸில் சேர்ந்துருக்காங்க. அடுத்து URLன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, URL இஸ் அட்ரஸ் ஆஃப் தி வெப்பேஜ் டிஸ்பிளேட் ஆன் இன்டர்நெட். இன்டர்நெட்டில் ஒரு வெப்பேஜினுடைய அட்ரஸை தெரிவிக்கிறது அந்த URL. இதோட ஃபுல் ஃபார்ம் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இதை கண்டுபிடிச்சவர் யாரும் பார்த்தீங்கன்னா டிம் பர்னர்ஸ்-லீ. 1994 தான் கண்டுபிடிச்சார். அடுத்ததாக உயர்ந்த வெப்பநிலை அளவிட பயன்படக்கூடிய கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா பைரோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து அம்மீட்டர் இதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு மின்சுற்றில் கூட மின்சாரத்தை அளவிட பயன்படுது. பாராமீட்டர் காற்றில் உள்ள வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படுகிறது. ஹைட்ரோமீட்டர்
டென்சிட்டி அளவிட பயன்படுது லிக்விட்ஸுடைய. ஹைக்ரோமீட்டர் வந்து காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளவிட பயன்படுகிறது தான் ஹைக்ரோமீட்டர். அடுத்து இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து எப்போ வந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கோஸ்பார்ன்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வந்து இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1962 தான் தொடங்கப்பட்டது. இன்கோஸ்பார்ன்றது வந்து இஸ்ரோ அமைப்பினுடைய முந்தைய தாய் அமைப்பு. இதனுடைய பெயர் என்ன, ஃபுல் ஃபார்ம் இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். 1962 உருவாக்கப்பட்டது. 1962 வந்து தும்பா ஈக்குவட்டோரியல் லேண்டிங் ஸ்டேஷன் திருவனந்தபுரத்தில் வந்து உருவாக்கப்பட்டது. இஸ்ரோ வந்து 1969 வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்ற வார்த்தையை வந்து உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் மெக்கார்த்தி. ஜான் மெக்கார்த்தி தான் செயற்கை நுண்ணறிவுன்ற வார்த்தையை வந்து முதல்ல பயன்படுத்தியிருப்பார். அடுத்து கொடுக்கப்பட்டதில் இருந்து எது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் படி பெல் நிறுவனம், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்தியாவில் வந்து மொத்தம் 14 மகாரத்னா கம்பெனியும் 24 நவரத்னா கம்பெனியும் 76 மணிரத்னா கம்பெனியும் இருக்குது. இதில் வந்து 13வது சேர்ந்த மகாரத்னா கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட். 14வது வந்து சேர்ந்திருக்கிறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். அடுத்ததாக சேது பாரதம் ப்ரோக்ராம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேது பாரதம் ப்ரோக்ராம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2016 தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம். சேதுனாலே வந்து அதை வந்து பாலத்தை குறிப்பிடும். இது வந்து நேஷனல் ஹைவேஸில் இருக்கக்கூடிய ரயில் கிராசிங்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஓவர் பிரிட்ஜ் உருவாக்குறது தான் இதனுடைய நோக்கம், சேது பாரதம் திட்டத்தினுடைய நோக்கம். அடுத்தது உயிரினத்தின் அடிப்படை அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிரினத்தின் அடிப்படை அலகு வந்து செல்களை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா சைட்டாலஜி. சைட்டாலஜியினுடைய தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் தான் வந்து முதல்ல செல்லை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து அசோகருடைய ஆரம்பகால கல்வெட்டுகள் வந்து எந்த மொழி வடிவத்தில் இருந்தது பார்த்தீங்கன்னா பிராமி மொழி வடிவத்தில் தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. மொத்தம் வந்து 33 கல்வெட்டுகள் வந்து அவருடையது. அதில் வந்து 14 வந்து முக்கியமான மேஜர் கல்வெட்ஸு. இதில் வந்து 13வது கல்வெட்டு வந்து கலிங்க யுத்தம் கிமு 261 நடந்த கலிங்க வாரை பற்றி குறிப்பிடுது. அடுத்து கொடுக்கப்பட்டவர்கள் வந்து சந்தூர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்காத கலைஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி உஸ்தாத் அம்ஜத் அலிகான் தான் கரெக்டான ஆன்சர். உஸ்தாத் அம்ஜத் அலிகான்றது வந்து சரோத் இசைக்கருவியோட தொடர்புடையவர். படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் வந்து சந்தூர் இசைக்கருவி. அடுத்ததாக வெள்ளை ஒளி வந்து ஒரு முப்பட்டத்தின் வழியே செல்லும் பொழுது 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேயும் வந்து உருவாகக்கூடிய கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வயலட்டும் ரெட்டும் தான் கரெக்டான ஆன்சர். விப்ஜிஆர், வெள்ளை ஒளி வந்து முப்பட்டத்தின் வழியே போகும்போது 7 நிறங்களாக வந்து விரிவடையும். விப்ஜிஆர். அடுத்து பாக்கல் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பாக்கல் வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய வாரங்கல்ன்ற நகரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஒப்பேக் அமைப்பினுடைய மெம்பர்ஸ் வந்து மொத்தம் எத்தனை பேர்? நவம்பர் 2020 பொறுத்த வரைக்கும் ஒப்பேக் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 13 பேர். ஒப்பேக்கினுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகள். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து ஆஸ்திரேலிய தலைநகர் வியன்னாவில் இருக்குது. அடுத்து கிலாஃபத் மூமெண்ட் பற்றி கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான கூற்று வந்து கிலாஃபத் மூமெண்ட் வந்து இட் வாஸ் மூமெண்ட் இன் சப்போர்ட் ஆஃப் த துர்க்கிஷ் சுல்தான். துருக்கிய சுல்தான்களுக்கு சப்போர்ட்டாக உருவாக்கப்பட்டதாக தான் கிலாஃபத் மூமெண்ட் 1919 வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த VTE-னுடைய அறிவியல் பெயர் என்ன சொல்லிக்கிருக்காங்க. ஹவுஸ் ஃப்ளையோட அறிவியல் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மொஸ்கா டொமஸ்டிகான்றது தான் கரெக்டான ஆன்சர். டொமஸ்டிக் அப்படின்னாலே வந்து வீடை தான் குறிக்கும். அடுத்தது இந்திய அரசமைப்பில் வந்து ஆரம்பத்தில் ஒரிஜினலாக இருந்த பிரிவுகள் எத்தனை பார்த்தீங்கன்னா எத்தனை விதிகள் இருந்ததுன்னா 395 விதிகள் இருந்தது. 395 விதிகள், 22 பகுதி, 25 பிரிவுகள், அப்புறம் 8 அட்டவணைகள். 26 நவம்பர் 1949 வந்து அரசியல் நிர்ணய சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த 26 நவம்பர் தான் வந்து தேசிய அரசியல் கான்ஸ்டியூஷன் தினமாக வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அரசியலமைப்பு தினம். அடுத்து கொடுக்கப்பட்டது வந்து எது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் தான் கரெக்டான ஆன்சர். மற்ற 3
லினக்ஸ், மேக் ஓஎஸ், அப்புறம் யூனிக்ஸ்ன்ற எல்லாமே வந்து ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அடுத்ததாக இந்தியாவில் வந்து முதல் முறையாக வந்து கடல் விமான போக்குவரத்தை தொடங்கிய தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவு தான். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய போர்ட் பிளேயருடைய பெயர் வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு சொல்லி மாற்றிருக்காங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து வீர் சாவர்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அடுத்ததாக நோபல் பிரைஸை வழங்கக்கூடிய ஸ்வீடிஷ் அகாடமி வந்து எந்த துறையோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இலக்கியத்துறையோடு சம்மந்தப்பட்டது தான் ஸ்வீடிஷ் அகாடமி. நோபல் பிரைஸ் வந்து 1901 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. மொத்தம் 6 பிரிவுகளில் வந்து கொடுக்கப்படுது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி, லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து 1969 தான் கொண்டு வரப்பட்டது. நோபல் பரிசு வந்து கொடுக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நார்வே வந்து கொடுக்குது. மற்ற எல்லாமே வந்து ஸ்வீடிஷ் நாடு வந்து கொடுக்குது. அடுத்து உந்தத்தினுடைய வாய்ப்பாடு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. எம் நிறைய அப்புறம் வி திசைவம் கொண்ட பொருளினுடைய உந்த வாய்ப்பாடு என்ன பார்த்தீங்கன்னா P=mv. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி மீட்டர்/செகண்ட். இது வந்து ஒரு வெக்டர் குவான்டிட்டி. அடுத்ததாக ராஜ்யசபாவினுடைய முதல் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இந்த ராஜ்யசபாவுக்கு வந்து அப்பர் ஹவுஸ்னு சொல்லி பேர் இருக்குது. அது வந்து 1952 உருவாக்கப்பட்டது. வைஸ் பிரசிடெண்ட் வந்து பதவிவெளி சேர்மனாக வந்து ராஜ்யசபாவில் இருப்பபடி ராஜ்யசபாவில் வந்து மொத்தம் 250 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 12 உறுப்பினர்கள் வந்து பிரசிடெண்டால் உருவாக்கப்படுகின்றாங்க. ராஜ்யசபா கலைக்கப்பட மாட்டாது. ஜிவி மௌலாங்கர் வந்து லோக்சபாவுடைய முதல் ஸ்பீக்கர். அடுத்து ஹரியானாவுடைய எந்த நகரத்தில் வந்து இந்திய அரசு வந்து ஒரு அணுமின் நிலையத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கோரக்பூர் நகரத்தில் தான் வந்து உருவாக்க போகிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த அணு மின் நிலையங்கள் வந்து மொத்தம் 7. கொடுக்கப்பட்டவர்கள் வந்து யார் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய தீவிரவாத தலைவர் கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் படி எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி தான். இந்த தீவிரவாத தலைவர்கள் யார் பார்த்தீங்கன்னா லால் பால், அப்புறம் அரவிந்த் கோஷ், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால், அப்புறம் லாலா லஜபதி ராய். இது வந்து 1907 சூரத் மாநாட்டில் வந்து காங்கிரஸ் வந்து 2ஆக பிளந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள்னு சொல்லி மாறி இருப்பாங்க. அடுத்து பாகிஸ்தான் நாட்டோட வந்து எல்லை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் எது பார்த்தீங்கன்னா ஹரியானா தவிர கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் எல்லாமே கரெக்டு. குஜராத், பஞ்சாப், ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து பாகிஸ்தானோட வந்து எல்லை பகிர்ந்துக்கிறது. ராட்கிளிஃப் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லை, இந்தியாவுக்கு சைனாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வந்து மெக்மோகன் எல்லை. பாகிஸ்தானோட எல்லை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர், லடாக், குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் பஞ்சாப். நேபாளோட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், அப்புறம் வெஸ்ட் பெங்கால். அடுத்து பால்வெளி மண்டலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பைரல் கேலக்ஸி சுருள்வெளி விண்வெளி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி தான் கரெக்டான ஆன்சர். அதே இது சூரிய குடும்பத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா சென்டௌரி. சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம்யா. அடுத்து அட்டார்னி ஜெனரலாக இந்தியாவில் இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2020 பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் யாரும் பார்த்தீங்கன்னா கே வேணுகோபால் தான் கரெக்டான ஆன்சர். அட்டார்னி ஜெனரல் வந்து இந்தியாவுடைய டாப் லீகல் ஆஃபீஸர். இவரை பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் 76. ஆர்டிகல் 165 வந்து அட்வொகேட் ஜெனரல், ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரலை பற்றி குறிப்பிடுது. அட்டார்னி ஜெனரல் வந்து பிரச்சனையால் உருவாக்கப்படுவார். இந்தியாவுடைய முதல் அட்டார்னி ஜெனரல் MC செத்தல்வாட். கரண்ட்டாக இருக்கிறவர் வந்து வெங்கட்ரமணி, வெங்கட்ரமணி தான் இப்போ கரண்ட்டாக இருக்கிறவர். ஸோ தேங்க்யூ.